சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெள்ளையப்பம், வெள்ளை பணியாரம், வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சட்னி தொட்டு சாப்பிடலாம். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க, கார சட்னி, வெள்ளை பணியாரம். எண்ணெய் இதில் பொரிக்கிறதுக்கு கச்சிதமாக ஊற்றிக்கலாம். வெள்ளை பணியாரம் அதுதான் மாவாட்டி வச்சுருக்கேன். பச்சரிசி 1 டம்ளர், மேலே கொஞ்சமாக உளுந்து போட்டு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெள்ளை பணியாரம் சிம்மில் தான் வச்சுருக்கணும். வெள்ளை பணியாரம் வெள்ளை பணியாரத்தை எங்கள் லக்ஷ்மியும் ஸ்ரீயும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஆயிலில் ஊற்றணுமே, ஆயில் ஊற்றி செய்யணுமேன்ட்டு அதையே விட்டுகிட்டே இருந்தேன், சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். விடுற மாதிரியே இல்லை என் 2 பொண்ணுங்களும். சூப்பராக இருக்குங்க. கார சட்னியும் வெள்ளை பணியாரமும், காரைக்குடி வெள்ளை பணியாரம். நல்லா உப்பெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கங்க. இது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது 2 இதுலேயுமேங்க. தேங்க்யூ.